Okay, good morning guys. Today we are going to start our new chapter, that is monetary economics. Okay, so monetary economics நாலே வந்து monetary அப்படினாலே வந்து money. Okay, so இந்த சாப்டரை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து மணி பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ மணியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓகே, ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டரில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to study an evolution and types of money and functions of money. Okay, so money வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, மணி வந்து நம்ம எதுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் அதோட டைப்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ we are going to study about inflation. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது வந்து எதனால் காசு ஆகுது, அதில் இருக்க டைப்ஸ் என்ன, அண்ட் அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் we are going to study about various phases of trade cycle. ஓகே, ஸோ these are the objectives. இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். அண்ட் coming to introduction. Okay, so monetary economics is a branch of economics that provides a framework for analyzing money அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரேம்ஒர்க்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மணியை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மானிட்டரி எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறோம். ஸோ மானிட்டரி எக்கனாமிக்ஸுமே வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு பாகம் தான், ஒரு பிரான்ச் தான். நம்ம வந்து எது பற்றி படிக்க போகிறோம், நம்ம காசோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகே, அது வந்து நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது மணி பற்றி அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம மானிட்டரி எக்கனாமிக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து காசு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பொருள் வந்து வாங்குறதுக்கு இல்லை கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மணி வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஓகே, நம்ம வந்து இப்போ மணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இல்லைன்னா வந்து காசு சேர்த்து வைக்கிறோன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு இத்தனை மதிப்பான லைக் இவ்வளோ வேல்யூ மணி இருக்குது, நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அப்படின்னா வந்து எதையை பேஸ் பண்ணி சொல்கிறோம், ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற காசை பேஸ் பண்ணி வச்சு தான் சொல்கிறோம். ஸோ மணி இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அண்ட் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்னா நம்ம அக்கௌண்ட்ஸில் படிக்கிற மாதிரி எவ்வளோ கிரெடிட் ஆகுது, எவ்வளோ டெபிட் ஆகுது. ஓகே, ஸோ அதை பற்றி எல்லாம் நம்ம வந்து அதை பற்றி அப்படி வந்து அந்த விதத்தில் வந்து நம்ம வந்து மணியை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இட் எக்ஸாமின்ஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் ரெகுலேஷன் ஆஃப் மணி அண்ட் அசோசியேட்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம மானிட்டரி எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட மணி வந்து நம்ம எக்கானமியில் வந்து எப்படி ரெகுலேட் ஆகுது, எப்படி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ்வலாக வந்து நம்ம பேங்க்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்ரிதிங் வந்து பேஸ்ட் ஆன் மணி படித்தாலே வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அண்ட் தட் இஸ் அபவுட் இன்ட்ரடக்ஷன். அண்ட் கம்மிங் டு மணி. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி? ஓகே, ஸோ மணி இஸ் எனிதிங் தட் இஸ் ஜென்ரலி அக்செப்டட் ஆஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மணி வந்து நம்ம வந்து இப்போ எந்த பொருள் நம்ம வாங்கணுமா, ஓகே, ஸோ நம்ம எந்த பொருள் வந்து வாங்குறதா இருந்தாலுமே இல்லை வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒரு சர்வீஸ் கிடைக்கணும்னா வந்து நம்ம எதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், அப்வியஸ்லி காசு கொடுத்து தான் நம்ம வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குவோம், எந்த சர்வீஸாக இருந்தாலும் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ மணி இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ். ஓகே, ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற கடனை வந்து அது வந்து நம்ம வந்து கடனை எல்லாம் வந்து நம்ம கழிக்கணும் என்ன பண்ணுவோம், அதுக்குமே வந்து நம்ம வந்து காசு கொடுத்தா தான் நம்மக்கிட்ட இருக்கிற கடன் எல்லாம் வந்து நம்ம வந்து ரீபே பண்ண முடியும். அண்ட் தட் சர்வ்ஸ் ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ பொருள் வாங்குறதோ கொடுக்குறதோ இருந்தாலுமே இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு கடனை வந்து தீர்க்கணுன்னாலுமே நமக்கு வந்து என்ன யூஸ் ஆகுதுங்க, மணி தான் நம்ம வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, a medium of exchange is anything that is widely accepted as a means of payment. ஓகே, ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னாலே வந்து நம்ம பேமெண்ட் நம்ம வந்து சுருக்கமாக என்ன சொல்லுவோம், நம்ம பே பண்ணுறோம் இல்லையா. ஸோ பேமெண்ட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன் ரீசெண்ட் இயர்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரெடிட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஆல் த கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, ஸோ கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் அன் எக்ஸ்டென்சிவ் ஸ்கேல். த யூஸ் ஆஃப் செக்ஸ், பில்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெட்ரா. ஓகே, ரீசெண்டாக நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் லைக் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த செக்ஸு, இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. வெறும் நம்ம வந்து காசு கொடுத்து மட்டுமே வந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து நிறைய வந்து
சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம காசு வந்து டைரெக்டாக நம்ம காசு தான் கொடுக்கணும் அப்படின்னாலாம் இல்லை. நமக்கு வந்து செக் மூலியமாகவோ இல்லை வந்து பில்ஸ் மூலியமாகவோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த கிரெடிட், ஸோ கிரெடிட்டுங்கிறது தான். ஓகே, ஸோ அதோட எல்லாமே பேசிக்ஸ் என்ன, எந்த ஒரு செக்காக இருந்தாலும் பில்லாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு தான் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம இன்டெரக்டாக வந்து நம்ம செக்காக பார்த்தோம், ஒரு 25 rupees 25,000 rupees செக் அப்படின்னா வந்து அதோட அடிப்படையான விஷயம் என்ன, நம்ம கையில் வந்து 25,000 இருக்கிற மாதிரி தான் இல்லையா. ஸோ தட் இஸ் த திங். அண்ட் இட் ஷுட் however be remembered that money is the basis of credit. எல்லாத்துக்குமே வந்து என்ன பேசிஸ் என்ன ஒரு இது அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு தான். ஓகே, இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம வந்து மணி பற்றி கம்ப்ளீட்லி மணி பற்றி படிக்க போகிறோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஓகே, அது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அண்ட் தென் மணி எப்படி யூஸ் ஆகுது, நமக்கு நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா வந்து நமக்கு வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்காக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஃபார் எவ்ரி திங் வி ஆர் யூஸிங் மணி. ஓகே, ஸோ சர்வீஸ் வந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கணுன்னாலுமே கொடுக்கணுன்னாலுமே அங்கே என்ன மீடியேட்டர் யார் இருக்கா, மணி. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அண்ட் ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி. அண்ட் கம்மிங் டு டெஃபினிஷன்ஸ். Okay, so many economists developed definition for money. Among these definitions of Walker and Crowther are given below. Okay, நிறைய எக்கானமிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மணிக்கு வந்து அவங்க சாயிலில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு வாக்கர் அண்ட் க்ரௌத்தர் பார்த்தீங்கன்னா, வாக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி இஸ் வாட் மணி டஸ். ஓகே, காசுங்கிறது என்னென்னா வந்து, ஸோ காசால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து மணியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் க்ரௌத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி கேன் பி எனி திங் தட் இஸ் ஜென்ரலி அக்செப்டபிள் ஆஸ் எ மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அட் த சேம் டைம் ஆக்ட்ஸ் ஆஃப் மெஷர் ஆஃப் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஓகே, நம்ம வந்து மெயினாக வந்து 2 டைப்ஸாக நம்ம வந்து மணியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு இல்லை கொடுக்கறதுக்கு வந்து நம்ம மணியை யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து இப்போ ஒரு சேர்த்து வைக்கிறோம், இல்லை வந்து ஒரு காசோ இல்லை நகையோ சேர்த்து வைக்கிறோன்னா அதோட பேசிஸ் என்ன, மணி தான். ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, we are using money as a store of value and also medium of exchange. Okay, and so these are the definitions given by Walker and Crowther. And evaluation of money. ஸோ எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த மணி வந்து எப்படியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து எவல்யூஷன் ஆஃப் மணி. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். ஓகே, ஸோ பார்ட்டர் சிஸ்டம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ பார்ட்டர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ the introduction of money as a medium of exchange was one of the greatest inventions of mankind. Okay, so இந்த human beings like மனுஷங்க வந்து கண்டுபிடிச்சதுலேயே ஒரு பெரிய இன்வென்ஷன் என்ன, பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காசு தான். ஸோ காசு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிஸ்டம் வந்து இருந்துச்சு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். ஓகே, ஸோ பார்ட்டர் சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பொருள் கொடுத்துட்டு அவங்க இன் ரிட்டன் வந்து அவங்க இன்னொரு பொருளாக வாங்கிக்குவாங்க. ஓகே, ஸோ காசு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு செருப்பு விற்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட செருப்பு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து ஆப்பிள் வாங்கிக்குவார். ஸோ இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு ஆப்பிள் தேவைப்படுதுன்னா அவருக்கு வந்து என்ன ஆகணும், இவரோட யாருக்கெல்லாம் செருப்பு வேணுமோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு செருப்பு கொடுத்தா தான் இன் ரிட்டன் என்ன வரும், அவருக்கு ஆப்பிள் வேணும் இல்லையா, ஆப்பிள் வரும். ஓகே, ஸோ ஆப்பிள் விற்கிறவங்களுக்கு என்ன ஆகணும், செருப்பு தேவைப்படணும். அண்ட் இங்கே செருப்பு விற்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆப்பிள் தேவைணும். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த காசு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பொருளாக மாற்றி வந்து பண்ணுறதுனால அது ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ பிஃபோர் மணி was invented, exchange took place by barter, that is commodities and services directly exchanged for other commodities and services. Okay, so இந்த கமோடிட்டிஸ் பொருளுக்கு வந்து பொருள் மாற்றிக்கிறது. ஓகே, ஸோ சர்வீசஸ் வந்து இப்போ நான் ஒரு வேலை பண்ணி கொடுத்தா வந்து
இன் ரிட்டர்ன் நம்ம வந்து காசு கொடுக்காம இவங்களும் இன்னொரு வேலை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் பார்ட்டர் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்யூனிட்டிஸ் ஹேட் டு ஃபேஸ் நம்பர் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஒரு பொருள் விற்கிறவனுக்கு இன்னொரு பொருள் வேணும்னா அதே பொருள் வேணுங்கிறவனுக்கு கண்டுபிடிச்சி தான் விற்றா தான் நமக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ்ட் இன் barter system. And surplus goods were exchanged for money, which in return was exchanged for other needed goods. Okay, goods like fur, skin, salt, rice, wheat, utensils, weapons, etc. Okay, so were commonly used as money. Okay, so usually வந்து மெயினாக வந்து fur, skins. ஸோ ஃபர்னா ஸ்கின்னா அந்த அனிமல்ஸோட ஸ்கின்னாக இருக்கட்டும், அதுங்களோட ஃபராக இருக்கட்டும், சால்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த பொருட்கள் தான் வந்து அதிகமாக வந்து மீடியம் ஆஃப் காசுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் goods வாஸ் நோன் as barter சிஸ்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ barter சிஸ்டம்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் goods ஃபார் goods. ஓகே, நம்ம வந்து மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம அதை என்ன பண்ணுவோம்? மணி யூஸ் பண்ணுவோம். barter சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are exchanging goods for goods. Okay, so that is called barter exchange or barter system. Okay, and then history of barter system starts way back in 6000 BC. ஓகே, ஸோ barter system அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 BCயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. திஸ் barter system was introduced by Mesopotamia tribes. ஸோ Mesopotamia tribes அப்படிங்கிறது தான் வந்து இந்த barter system வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Phoenicians adopted bartering of goods with various cities across the oceans. ஓகே, ஸோ ஃபெனிஷியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஸோ நாடு விட்டு நாடு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேபிலோனியன்ஸ் ஆல்சோ டெவலப்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு பார்ட்டர் சிஸ்டம் வேர் கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி அபவுட் பார்ட்டர் சிஸ்டம். அண்ட் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ எவல்யூஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ பார்ட்டர் சிஸ்டம் பொருளுக்கு பொருள் மாற்றி வந்து பொருளாக மாற்றுறது தான் வந்து இந்த barter system. வேறஸ் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அதிலிருந்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். ஸோ ஓகே, ஸோ ஆஃப்டர் த barter system, okay, so after barter system and commodity money system, modern money systems evolved. So among this metallic standard is the premier one. Okay, so barter system க்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்திருக்குன்னா அதுதான் வந்து மெட்டாலிக் மணி ஸ்டாண்டர்ட். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த காயின்ஸ், இந்த காசு அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதுதான். ஓகே, ஸோ அண்டர் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் சம் கைண்ட் ஆஃப் மெட்டல் எய்தர் கோல்ட் ஆர் சில்வர் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ஸ்டாண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி. ஓகே, இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா தங்க காசு. ஓகே, நம்ம வந்து ரொம்ப பழைய காலத்தில் பார்த்துக்கோ, நமக்கு வந்து காயின்ஸ் வந்து வெள்ளியில் இருக்கும், இல்லைன்னா வந்து தங்கத்தில் இருக்கும். ஸோ அந்த வெள்ளி அந்த தங்கத்தில் அந்த காயின்ஸோட வேல்யூ பேஸ் பண்ணி வந்து பொருளை வந்து மாற்றிக்குவாங்க. ஸோ அண்ட் standard coins made out of the metal are principal coins used under the metallic standard. So these standard coins are full bodied or full weighted legal tender. Okay, so their face value is equal to their intrinsic metal value அப்படினு சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு காயினோட வேல்யூ எதையை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண மெட்டலோட வேல்யூ வந்து அது வந்து இப்போ தங்கமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அதிக வேல்யூவாக இருக்கும். அதே ஒரு மெட்டலோ சில்வரோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 1 ரூபி 2 ரூபி காயின்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோமோ, ஸோ மெட்டாலிக் ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அந்த எந்த மாதிரியான மெட்டலு அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் ரேட்டாக வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அதிகம், அதே ஒரு சில்வராக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ப்ரான்ஸாக இருந்துச்சுன்னா பித்தளையாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ஒரு காப்பர் அதுக்கு ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த மெட்டலோட குவாலிட்டி இல்லை மெட்டலோட எந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு தனியாக வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் metallic standard. And coming to gold standard, so gold standard is a system in which the value of monetary unit or the standard currency is directly linked with gold. Okay, so gold ku direct link panni decide பண்றதா gold standard. And monetary unit is different in terms of certain weight of gold.
ஓகே. ஸோ கோல்டு வெயிட் நம்ம வந்து நம்மக்கிட்ட அந்த தங்கத்தோட வெயிட் எவ்வளோ அதே பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அதோட மதிப்பு சொல்லுவோம். அண்ட் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் யூனிட் ஆஃப் மணி இஸ் மெயின்டைன் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் ஏ ஃபிக்ஸ்ட் வெயிட் ஆஃப் கோல்டு. ஓகே, நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர் நம்ம வந்து எவ்வளோ வந்து பொருள் வாங்குகிறோமோ நம்ம திருப்பி என்ன கொடுக்கணும், அதுக்கு ஈக்குவலாக வந்து அதுக்கு அவ்வளோ வெயிட்டுள்ள தங்கத்தை கொடுத்தா மட்டுமே வந்து நம்மளால் பொருட்களை வாங்க முடியுது. ஸோ இதுதான் வந்து this is the process carried out in gold standard. Okay, and coming to silver standard. Silver standard is a monetary system in which the standard economic unit of account is fixed weight of silver. Okay, gold standard மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வந்து சில்வர் காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சில்வர் காயின் வெயிட் மதிப்பு வெயிட்டை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ the silver standard is a monetary arrangement in which country's government allows conversion of its currency into fixed amount of silver. Okay, ஸோ த சில்வர் இங்கே வந்து மானிட்டரி அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட கரன்சிஸ் வந்து அவங்களோட சில்வர் காயின்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து அவங்க வந்து அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம யூஸ் பண்ணுறது தான். நமக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து நோட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து பேப்பர் கரன்சி. So it refers to the monetary system in which the paper currency notes is issued by Treasury of Central Bank or both circulate as unlimited legal tender. Okay, so the paper currency is not convertible into any metal. Okay, its value is determined independent of the value of gold or any other commodity அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து இப்போது சில்வர் காயின்ஸ் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த பேப்பர் காயின்ஸ் வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு வேல்யூக்கும் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு 20 rupees நோட்டு அப்படின்னா வந்து அதோட வேல்யூ வந்து 20 rupees தான். ஓகே, ஸோ த பேப்பர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த மேனேஜர் ஆஃப் கரன்சி ஸ்டாண்டர்ட் and the quantity of money in circulation is also controlled by the monetary authority in maintain of price stability. Okay, so ஒரு நம்ம எக்கானமியில் வந்து எவ்வளோ காசு வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, எவ்வளோ காசு வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கும், சென்ட்ரல் பேங்க். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டியில் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த சில்வர் கோல்டு ஸ்டாண்டர்ட் மெட்டாலிக் ஸ்டாண்டர்டுக்கும் நம்மளுக்கு இந்த பேப்பர் கரன்சிக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது வந்து அந்த கோல்டு வேல்யூஸ் அல்லது சில்வர் காயின்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். வேறாஸ் பேப்பர் கரன்சி வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, அதோட வேல்யூ ஃபிக்ஸ்டாக இருக்கும் அண்ட் அது வந்து யாரால் கண்ட்ரோல் பண்ணப்படுது, இட் இஸ் கண்ட்ரோல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி. ஓகே, அண்ட் பிளாஸ்டிக் மணி. ஸோ பிளாஸ்டிக் மணினாலே நமக்கு வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து நல்லா அவேராக இருப்பீங்க. ஸோ பிளாஸ்டிக் கரன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மணி இஸ் பிளாஸ்டிக் மணி. பிளாஸ்டிக் மணி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எவால்வ்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து நல்லா வந்து அப்டேட் ஆன விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மணி. இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மணி இஸ் an alternative to the cash or standard மணி. ஓகே, நம்ம வந்து கையில் வந்து நிறையா காசு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்காது இல்லையா. நம்மக்கிட்ட வந்து ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து மணி நிறையா வந்து கேரி பண்ண முடியும். நம்ம காசை வந்து எடுத்துக்காமே நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு கார்டு இருந்துச்சுன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவல், நம்மக்கிட்ட காசு இருக்கிற மாதிரி தான் ஈக்குவல் இல்லையா. ஸோ பிளாஸ்டிக் மணி is a term that is used predominantly in reference to the hard plastic cards used every day in the place of actual banknotes. Okay, so plastic money come in many different forms such as cash cards, credit cards. Okay, so plastic money nalla உங்களுக்கு என்ன வந்து ஸ்ட்ரைக் ஆகணும், all the debit and credit cards which is equivalent to a lot of money. Okay, and they aim at removing the need for carrying cash to make transactions. ஓகே, நமக்கு வந்து கார்டு மட்டும் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும். ஆனால் நம்ம வந்து நிறையா வந்து வித்தவுட் மணி கையில் காசு எடுத்துகிட்டு போகாமே நம்ம வந்து நிறையா வந்து வாங்கலாம் இல்லையா. ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் மணி அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து ஸோ இது எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் it is a digital currency
in which encryption techniques are used to regulate the generation of units of currency and verify transfer of funds operating independently of a central bank. ஸோ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ we will use bitcoins. Okay, decentralized cryptocurrencies such as bitcoins now provide an outlet for personal wealth that is beyond restrictions and confiscation. Okay, so bitcoinsனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அதுக்கெல்லாம் அதுக்கு வந்து ஒரு கோடு இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ ஒவ்வொரு பிட்காயினுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். அதுக்கு அந்த கோடுக்கு வந்து பாஸ்வேர்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே வந்து நம்மளால் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து நம்மளால் கையில் அந்த காசு வந்து கையில் பார்க்கவோ கண்ணில் பார்க்கவோ கையில் வந்து ஃபீல் பண்ணவோ முடியாது. எவ்ரிதிங் இஸ் எ கோட். ஓகே, நம்மக்கிட்ட எத்தனை பிட்காயின்ஸ் இருக்குன்னா இவ்வளோ கோட் நமக்கு அதுக்கோட கோட் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் ஸோ தட் இஸ் அபவுட் எவல்யூஷன் ஆஃப் மணி. ஓகே, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து, அதுக்கப்புறம் மெட்டாலிக்லேருந்து, அதுக்கப்புறம் என்னாச்சு கோல்டுக்கு மாறி இருக்காங்க, கோல்டு கரன்சிக்கு மாறி இருக்காங்க, அதுக்கப்புறம் சில்வருக்கு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் கரன்சி அண்ட் பிளாஸ்டிக் மணி அண்ட் பிட்காயின்ஸ். ஸோ பிட்காயின்ஸ் ஃபைனலாக வந்து பிட்காயின்ஸ் இங்கே நமக்கு வந்து காசு பார்க்க முடியாது, நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸ்டில் நம்ம வந்து அதோட கோட் தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பிட்காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் எவல்யூஷன் ஆஃப் மணி.